ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கறி சேனல்ல கேரளா ஸ்டைல் கடலைக்கறி செய்ய பார்க்கலாம் வாங்க. கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி செய்ய கடாய் நல்லா காயுது. ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கடலைக்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், மட்டன் மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்குவோம். நல்லா தக்காளி பழமா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கருப்பு கடலையா நைட்டே 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிச்சிட்டு குக்கர்ல 4 விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எதையுமே வதக்கலை, எல்லாமே பச்சையாதனமாக சேர்த்துக்கோம். மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். கடலைக்கறிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். சோம்பு ஒரு அரை ஸ்பூன், தேங்காய் துருவல், கொஞ்சம் கடலை வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அதை எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நைஸா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ மூடியை திறந்து பார்த்துக்குவோம். நல்லா எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். நாம செஞ்ச கடலைக்கறி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாம். அங்கே கேரளாவில் சப்பாத்தி மட்டும் இல்லாமல் இதை தான் இடியாப்பத்துக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நாம் செஞ்ச கடலைக்கறியை பிளேட்டில் பரிமாறிக்கலாம்.